ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாரும் தமிழ் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறதுக்காகவும், ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஜாலியாக கொண்டுட்டு போகிறேன். யாரும் பேனிக் ஆகாதீங்க. நான் ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ 12th ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அதுக்கான ஆன்சர் கீ, கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஆன்சர் கீ வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ வந்து இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. ஸோ அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் இது வரைக்கும் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோக்கு எல்லா வீடியோக்கும் சேர்த்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா? அண்டு முக்கியமாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு எத்தனை அண்டு அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் உடனே நான் ஷேர் பண்ணிடுவேன், ஓகே? அண்ட் 12th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல் த பெஸ்ட், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் காட் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க நம்ம சேனல் வீடியோ பார்ப்பீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே சரி நாளைக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 90+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஒரு ஆசை. கண்டிப்பாக உங்களால் முடியும், 90 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்றுமே பயப்படாதீங்க. அண்ட் சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு 10லேருந்து 10-15 வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுற டைம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே வந்து ஒன் வேர்டு 14 ஒன் வேர்டுக்கான ஆன்சரை பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் எதெல்லாம் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பார்த்து அதில் மார்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மைண்டில் இருந்தால் ஓகே, பார்த்தோன்னே கொஸ்டின் ஆன்சர் ஷீட் கொடுத்தோன்னே எழுதுகிற மாதிரி மைண்டில் இருந்தால் ஓகே. அப்படி இல்லாட்டி பென்சில் எடுத்து யாருக்குமே தெரியும், சூப்பர்வைசர் கூட தெரியக்கூடாது, உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு டாட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆன்சரை. ஸோ அது மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேர்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க, மார்க் பண்ணி எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பார்த்துங்க. ஏன்னா வந்து நீங்கள் தமிழை பொறுத்தளவில் டைம்ங்கிறது பத்தாது. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு அப்புறம் கொஸ்டின் கொடுத்தோன்னு நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டைம் கண்டிப்பாக பத்தும், ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அடுத்தது அந்த 7x2 மார்க்கு, அந்த 7 இலக்கணத்துலேருந்து கேட்கக்கூடிய 7 மார்க், அதில் நிறைய கொஸ்டின் ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கொடுத்தோன்னே எழுதுகிற மாதிரி. ஸோ அடுத்தது இப்போவே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. குருவினால எதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க, சிறுவினால நீங்கள் எதெல்லாம் எழுத போகிறீங்க, நெடுவினால எதெல்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு அந்த 15 நிமிஷத்துக்குள்ள சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஷீட் கொடுத்தோன்னே நீங்கள் சரசன்னு வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு 1 பேஜுக்குள்ளே 14 ஒன் வேர்டை முடிச்சிருங்க. அடுத்த பேஜுக்கு 2 மார்க்குங்கிறது அந்த பாதி அந்த 14 ஒன் வேர்டு எழுதுனதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இடம் இருக்குன்னு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ப்ரெசன்டேஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 14 ஒன் வேர்டையும் பக்கத்தில் முடிச்சிருங்க. அடுத்த பக்கத்தில் 3 2 மார்க் நீங்கள் செய்யுள்ல இருந்து எழுதுவீங்க. அந்த 3 2 மார்க்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கத்தில் எழுதுற மாதிரி 2 மார்க்காக இருந்தால் ஒரு பக்கத்தில் எழுதிருங்க. இல்லை அப்படின்னா 2 2 மார்க் ஒரு பக்கத்துலையும் 3வது 2 மார்க்கை இன்னொரு பக்கத்தில் எழுதிட்டு அதுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த பக்கம், ஏன்னா நீங்கள் எத்தனை அடிஷனல் ஷீட் கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர் போகுதுன்னா பயப்படாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்த பக்கத்தில் அந்த உரைநடை அது வந்து மேக்ஸிமம் 2 2 மார்க்கு ஒரு பக்கத்தில் எழுதிடலாம். அது பாருங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.5 பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு பக்கம் தான் வருது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு கரெக்டான ஆன்சர் முழு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் 1லேருந்து 1 பக்கம் 1.5 பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்துக்கும் ஹெட்லைன் போட்டு எழுதுங்க, ஸ்டார் போட்டு எழுதுங்க ஆன்சர்லாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது, அந்த அப்புறம் அந்த 7x2 மார்க் 7 2 மார்க்கு. ஸோ அந்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 பக்கத்துக்குள்ளே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நெடுவினா ஃப்ரெஷ் பேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அணி எழுதுறீங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ளே ஒரு அணியை முடிக்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அதே மாதிரி திணை அது கேட்கலாம், அதுவும் ஒரு பக்கத்தில் முடிச்சிருங்க. நெடுவினா வந்து 2லேருந்து 3 பக்கம் 2 பக்கம் எழுதினாலும் ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணுமா, ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது கிடையாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதியிருக்கதான் உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் தான் நீட்னஸே தவிர ஸோ மற்றபடி வந்து அடித்தல் திருத்தல் இருந்தாலுமே ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க் கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப கிரிக்கெலாம் வைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ்டேக். ஒரு சில பேர் ஓகே மார்க் போட்டுருவாங்க, ஒரு சில பேர் வந்து என்னது இப்படி அடிச்சு எழுதிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில் போயின்னு மார்க் ஒரு 6 மார்க்கு 5 மார்க் அந்த மாதிரி போட சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா அடித்தல் திருத்தல் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஆன்சர் பேப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அண்ட் பேனிக் ஆகாதீங்க. எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து ரிலாக்ஸாக இருங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேக்கெட்டில் எதுவும் பேப்பர் எதுவும், ஏன்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து வந்துருக்கலாம், அந்த டிக்கெட் கூட இருக்கலாம். ஸோ ஸ்குவாட் வரையில்
ஸோ மேபி அது கூட வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தெரியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சால் செக் பண்ணிட்டு போங்க. அதை ஏதாவது 10 ரூபாய் 20 அந்த மாதிரி காசுலாம் வச்சிருப்பீங்களா, ஸோ அதெல்லாம் பேக்கில் வச்சுட்டு போயிருங்க, எதுவும் கொண்டுட்டு போகாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருங்க. அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு பயமே இல்லாமல் பேனிக்காக இல்லாமல் இருக்க முடியும். ஸோ ஜாலியாக இருங்க, ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். எல்லாருக்காகவும் நான் காட் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு. ஸோ எல்லாரும் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.